அதிசயங்களை செய்யுங்க டாடி. எங்களே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீரே. சுகபலன் ஆரோக்கியத்தை தந்தீரே. பலகீனங்களை நீக்கினீரே. புது பலத்தினால் இடை கட்டினீங்களே. எங்களை நீங்கள் நினைவு கூர்ந்தீங்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மரண கட்டுகள் ஆண்டவரே, எத்தனையோ எங்கள் கால்கள் சறுக்குகிற, எங்கள் பாதங்கள் கீழே விழுகிற எத்தனையோ சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் நீங்கள் எங்களை பாதுகாத்தீங்களப்பா. எங்களை அரவணைச்சிங்களப்பா. உங்கள் சிறகுகளுக்குள்ளாக எங்களை மூடி மறைத்தீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தை காண கிருபை தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள்ளாய் தருகிறோம் டாடி. உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க, மகிமை செலுத்த, உம்மை போற்றி, உம்மை பாட நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. தேவ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாகப்பா. ஆண்டவரே, இந்த மாலையை ஆண்டவரே வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய கரத்தில் தருகிறோம். தொடக்க பகுதி முதல் இறுதி வரை தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. தேவ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. கர்த்தருடைய பிரசன்னத்தின் வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலே தேவ மகிமை விளங்கட்டும். தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கிருபை செய்வீராக. எங்களோடு இடைபடுவீராகப்பா. உங்கள் வார்த்தை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்ப்பா. ஆவலாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபடுவீராக. தெய்வ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. நீரே ஆண்டவரை பொறுப்படுத்தி வழி நடத்த போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமை செலுத்த போகிறோம். முன்பதாக கடந்து வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழு
கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாதத்தில் முதலாவது நாள் மாலை வேளையில் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன மாதம்? செப்டம்பர் மாதம். ஹல்லேலூயா. கடந்த மாதங்கள், இந்த வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியலை. இந்த வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ஜனவரி மாதம், அதுக்குள்ளேயும் கடன்னு என்ன செஞ்சிருச்சு? 8 மாதங்கள் என்ன செஞ்சிருச்சு? நம்மை விட்டு கடந்து போய் 9வது மாதத்திற்கு நேராக நாம் காலடிகள் என்ன செய்கிறோம்? எடுத்து வைக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். இந்த வருஷத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர் இந்த வருஷத்தில் இன்னைக்கு நம்ம உயிரோடு நின்று ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம். அவங்களால என்ன செய்ய முடியலை? தேட முடியாத சூழ்நிலை. நிறைய பேர் இந்த பூமிக்கு விடை சொல்லி கடந்து சென்றுட்டாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல். ஆனால் கர்த்தர் நம்மை ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மேலே ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை கர்த்தர் இந்த பூமியில் நம் மூலமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அடுத்த ஒரு நாள், அடுத்த ஒரு மாதம், அடுத்த ஒரு ஆண்டு என்று ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களை, மாதங்களை, வருடங்களை நமக்கு என்ன செய்கிறார்? கூட்டி கூட்டி கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட்டி தர்றதுனால நமக்கு பெரிய என்னவனால செய்யலாம் அப்படின்னு இல்லை. நமக்கு நியமித்திருக்கிற அந்த டைமர் என்ன செய்யுது? பிறப்பு என்கிற டைமரில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவு என்கிற டைமருக்குள்ளே நிற்கிறோம். எப்போ வேண்டுமென்றாலும் இந்த பூமிக்கு நாம் என்ன செய்யலாம்? விடை சொல்லலாம். கேட்டுட்டு விடை சொல்ல முடியாது. விடை என்ன செஞ்சிரும்? விடை பெற்ற பின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் விடை ஆயிட்டாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நாட்களை நாம் உண்மையோடு, ஆண்டவர் நம்மளை என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில் கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆண்டவர் நமக்கு ஒரு மாதத்தை கூட கூட்டி தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கீங்கப்பா. எத்தனையோ பேர் நம்ம கூட கடந்த மாதத்தில் எவ்வளோ பலகீனப்பட்டு போயிருந்திருக்கலாம், எவ்வளோ தேவைகளின் மத்தியில் நெருக்கப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ சூழ்நிலைகள் மத்தியில் மனம் சோர்ந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடிகளும் அவர் என்ன செய்தார்? நம்மளை தாங்கினாரே. அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை தேற்றினாரே. இந்த இரவு வேளையில் நம்மளுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்திருக்கீங்கப்பா. எங்கள் ஜீவனை பாதுகாத்திருக்கீங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் பலகீனப்பட்டு இருக்கும்போது எங்களுக்கு நீங்கள் சுகத்தை தந்திருக்கிறீங்கப்பா. எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களை போல ஒரு நல்ல தேவன் இந்த பூமியில் யாருமே இல்லை டாடி, யாருமே இல்லைப்பா. எங்களை விசாரிப்பதற்கு, எங்களை ஆண்டவரை நடத்துவதற்கு, எங்களை கரம் பிடித்து செல்லுவதற்கு உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில் யாருமே இல்லை டாடி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் முதல் நாள்
மாலை வேளையில் வந்திருக்கிறோம். நம் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதுமாக வெற்றியாய் நம்மை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு வேணும். நாம் தனி மனிதர்களாய் ஒன்றும் சாதிக்க முடியாது. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரை நாம் வரவேற்போமா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, வரவேற்கிறோம் அப்பா. ஹalleluya ரகஷ்யாந்தடரே லகதலகரகடகலகாஸ்யாந்தடரே. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. வரவேண்டும் நல்லவரே வல்லவரே இப்போ வரவேண்டும். பரிசுத்தரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோப்பா. எங்கள் மத்தியில எங்க வாழ்க்கையில உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. வரவேண்டும். Oh, we welcome you, Holy Spirit. இப்போ வரவேண்டும். வல்லவரே நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும் அப்பா. முன் செல்லும் என் முன் செல்லும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தானின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. பரிசுத்தரே உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோப்பா. எங்க மத்தியில நீர் வருவீராக, அசைவாடுவீராகப்பா. பலவீனன் நான் உந்தன் பிரசன்னம் வருக. சொல்லுமா, குறைவுள்ளவன் நிறைவாகுவேன். நிறைவாகுமே உந்தன் பிரசன்னம் வருகையில். உந்தனின் பிரசன்னமே உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என்னையாளு பரிசுத்தரே நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோப்பா. எங்க வாழ்க்கையின் முக்கியத்துவமே மையமே பன்றி ஐயா. அன்பின்
அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ரகசியாந்தரே வரவேற்போமா. நம்மளுடைய வாழ்க்கையின் அன்பின் ஆவியானவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறாரே. ஏனையாள் பரிசுத்தரே நன்றி ஐயா. பரிசுத்த தேவனே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையில நாங்கள் உண்மை வரவேற்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. எங்களோடு நீர் எதை பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நீங்கள் பேசி எங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தி உம்முடைய வார்த்தை கேட்டவர்களாய் நாங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்வீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் அடியன் மூலமாய் வெளிப்படுவதாக, மாம்சீக வார்த்தைகள் அடைபடுவதாக, உங்கள் வார்த்தையின் சத்தம் தொனி இந்த இடத்தில் எழும்ப என் தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உங்கள் தெய்வ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, தெய்வ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். கொஞ்சம் நல்லவர் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற தேவனாக, நம்மை கருதுகிற தேவனாக, நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போன மாதம் பார்த்தோம், என்ன மாதம் என்று பார்த்தோம்? போன மாதம் மந்த் ஆஃப் ரெஸ்டரேஷன் என்று பார்த்தோம். பட்சித்த வருஷங்களுக்கு பதிலாக அதன் பலனை என்ன செய்வேன்? திரும்ப தருவேன் என்று கர்த்தர் பேசினார். அந்த மாதம் முழுவதுமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட செயலை என்னுடைய வாழ்க்கையில் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு மாதம் நம்மளோடு இடைப்படும் போது உண்மையாகவே அந்த வசனத்தை நம்புகிறோம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு இந்த தந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும், இது என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும் என்ற அந்த விசுவாசம் நம்மளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதத்தை பார்க்க வைக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேதாகமம் முழுவதுமே வாக்குத்தத்தங்களால், தேவனுடைய ஆசீர்வாதத்தினால, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தெய்வீக திட்டங்களினால கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம். இது வெறும் இந்த மாத வாக்குத்தத்த அன்னைக்கு மட்டும் கிடைக்கிற வார்த்தை அல்ல, அனுதினமும் கர்த்தர் நம்மளோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தையை நான் எப்பொழுது விசுவாசிக்கிறேனோ, நம்புகிறேனோ, அதன் மேல் என்னுடைய நம்பிக்கையை வைக்கிறேனோ, அது எனக்குள்ளாக கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அல்லது அது ஆக்டிவேட் ஆகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் எனக்குள்ளாக என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கிரியை செய்யும். இப்போ எனக்குள்ளே கிரியை செய்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே கிரியை செய்யலைன்னா எது ஆக்டிவேட் ஆகலை? விசுவாசம் ஆக்டிவேட் ஆகலை. இவ்வளோதான், சிம்பிள். ஸோ நாம் கர்த்தருடைய வார்த்தையை அனுதினம் வாசிக்கும் போதும் அது என்னோட கிரியை செய்யணும் அப்படின்னு என்னுடைய விசுவாசத்தின் அளவு ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டே இருக்கணும்? வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நான் கேட்பது உண்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் என்ன எப்படி நடத்துறீங்க அப்படின்னு. ஆனால் மாதத்தை குறித்து, ஆண்டை குறித்து இதெல்லாம் நான் ஆண்டவருடைய பாதத்திலேருந்து ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இந்த மாதத்திற்கு குறித்து, இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்துட்டார். ஆமென் ஹல்லேலூயா. நாம் திருப்பிக் கொள்வோமா? எல்லாருமே ஆவலாக இருக்கீங்க, ஆண்டவர் என்ன நம்மளோடு இந்த மாதம் பேச போகிறார். ஏன்னா நம் கிரியைகளில் அல்லது அனுதினம் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை நம் வாழ்க்கையில் கிரியை செய்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அதனால் ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவர் இந்த மாதம் நம்ம வாழ்க்கையில் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். நம் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப கர்த்தர் நம்மளோடு இன்னைக்கு இடைபடுவாராக. ஹல்லேலூயா. ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். Let us turn to Isaiah chapter 61 verse 7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டு தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக
தன் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தையும் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட அந்த பகுதியை வாசிப்போமா? ஏசாயா 61:7. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் நம்மளுடைய வேதாகமத்தை எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். ஆமென். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, instead of your shame you shall have double honor. ஆமென். டபுள் ஆனர், இரட்டத்தனையான கணம். அதுதான் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எந்த இடத்திலெல்லாம் நாம் அவமானத்தை பெற்றோமோ, எந்த இடத்திலெல்லாம் நிந்தையை சுமந்தோமோ, எந்த இடத்திலெல்லாம் லஜ்ஜையாக பிறருக்கு அவதூறான ஒரு பர்சனாக அல்லது அவதூறான நபராக கூட நாம் காணப்பட்டிருக்கலாம். அவங்க நம்மளை அவ்வளோ அலட்சியமாக நினைக்கக்கூடிய இடத்தில் நாம் தள்ளப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படலாம். நிறைய பேர் நினைப்பாங்க, வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிறது தான், ஆனால் வாழ்க்கையே எனக்கு என்னதான் தான் இருக்குது. வாழ்க்கையில் சிலருக்கு பிரச்சனை வரும், அது உண்மைதான். ஆனால் எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தள்ளப்பட்ட நபர்களாய் காணப்படலாம். ஆண்டவர் இந்த மாதம் நம்மளை குறித்து நம்மளோடு இடைப்படுவது என்னவென்றால் டபுள் ஆனர். ஹல்லேலூயா. இரட்டிப்பான கணத்தை கொடுக்கிற மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எந்த இடங்களில் எல்லாம் தலைகுனிவுகள் உண்டானதோ, எந்த இடங்களில் எல்லாம் நம்மளை அவமாய் நினைத்தார்களோ, நிந்தையாய் நினைத்தார்களோ, தூக்கி எறியப்படுகிற சூழ்நிலையில் தள்ளப்பட்டோமோ, எந்த இடங்களில் எல்லாம் லஜ்ஜையாக நிந்தையாய் காணப்பட்டோமோ, அதே இடத்துல அதற்கு பதிலாக ஹல்லேலூயா ஒரு காலகட்டம் வரைக்கும் நிந்தையை சுமந்தவர்களாய் இருக்கலாம், வேதனையை சுமந்தவர்களாய் இருக்கலாம், கஷ்டத்தை சுமந்தவர்களாய் இருக்கலாம், பாடுகளை சுமந்தவர்களாய் இருக்கலாம். அந்த பாடிற்கு, நிந்தைக்கு, அவமானத்திற்கு, வேதனைக்கு பதிலாக கர்த்தர் நமக்கு இரட்டத்தனையான பலனை, இரட்டத்தனையான கணத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? வாழ்க்கையில் சில போராட்டங்களின் பாதைகள், சில வேதனையான பாதைகள் நாம் கடந்து செல்லும் போது வாழ்க்கையின் முடிவு இவ்வளவு தான் நம்ம நினைச்சு சோர்ந்து போகக்கூடாது. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து இழுப்பதற்கு அல்ல, கிறிஸ்துவோடு இன்னும் அதிகமாய் நம்மை நெருங்குவதற்கு இதெல்லாம் ஒரு பாதையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பிரச்சனைகள் வரும்போது, அது நல்லா இருக்கும் போதெல்லாம் இயேசுப்பாவை ரொம்ப பிடிக்கும். பாடுகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, தோல்விகள் வரும்போது ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவர் மறந்துட்டார், ஆண்டவர் மட்டும் என்ன நினச்சிருந்தார்னா, ஆண்டவர் இன்னும் ஒரு ஆள் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்ற கேள்விகள்லாம் வந்து ஆண்டவரை விட்டு இடைவேளைகள் வரும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் நாம் அவரை பிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு 3 வாலிபர்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. தானியேல் புஸ்தகத்தில் அவங்க பார்க்குறீங்கன்னா, அவங்க 3 பேருமே நண்பர்களாக இருந்தாங்க. ராஜாவுடைய கட்டளையை மீறி யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. இவங்களுக்கு நினச்சிருந்தா கோவிந்தா இருந்தா இவங்களை என்ன செஞ்சிருக்க முடியாது, தண்டனை கிடைச்சிருக்காது. ஆனால் இவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ராஜாவே எங்களை தப்பாக நினச்சி சொன்ன தண்டனையை எங்களுக்கு தந்தாலும் நாங்கள் தேவனை விட மாட்டோம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாய் ஆழமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் பார்த்தாங்க, இவர்கள் தேவனுக்கு உண்மையாய் இருந்ததுனால, தேவனுடைய காரியத்திற்காக இவர்கள் தங்களை முழுமையாய் விட்டு கொடுத்ததுனால
ராஜா உடனே 7 மடங்கு கூட்டுறாரு. உடனே நம்மளுடைய சிந்தனைகள்லாம், அந்த ராஜாவுக்கு அறிவே இல்லை, 1 மடங்கு தீக்குள்ளேயே உள்ள உளுந்து தப்பிக்க முடியாது, இதில் 7 மடங்கு. ராஜாவையே ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஏன்னா ராஜாதி ராஜா இறங்குவதற்கு 1 மடங்கு தீ பத்தாது, 7 மடங்கு தீ இருந்தால் தான் அவர் இறங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த வேதனையின் கட்டம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தெரியலை, ஏன் இந்த பாதையின் வழியாய் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க சொல்கிற ஒரு அழகான ஒரு பதம் உண்டு, விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் செய்த சொற்பொழி என்ன அந்த என்ன சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர்ன்றதே எங்களுக்கு தெரியும். இன்கேஸ் அவர் எங்களை விடுவிக்க விரும்பலைன்னு வச்சுக்கிறோங்களேன், அது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் செத்து கூட போகிறோம். ஆனால் நீங்கள் செஞ்ச சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். ஆமென். அது எதற்கு அடுத்த ஒரு கட்டத்திற்கு நேராக அவர்களை நடத்துச்சு தெரியுமா? ஆண்டவரையே அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாய் இறக்குவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிமித்தம் அந்த தேசம் முழுவதும் தேவனை தேடுவதற்கு அவர்களை கர்த்தர் முகாந்தரமாய் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் போகும் போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், அநேக நேரங்களில் ஏன் இந்த பாதை வழியாக நான் கடந்து செல்கிறேன், அந்த ஏன்ற கேள்விக்கு பதிலே வராது. ஆனால் நாம் காத்திருந்தோம் என்றால், ஓகே, ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. எனக்கு புரியலை, உண்மைதான். ஆனால் என்னோட கூட இருக்கிற என் தகப்ப என்னை பாதி வழியில் விட்டுட்டு போக மாட்டார், அவர் என் கூட இருக்கிறார், என்னை நடத்துவார். எனக்கு இப்போ புரியலைனாலும் பரவாயில்ல, என்னை முடிவு பரியந்த நடத்த வல்லவர், அவர் என் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாய் இருந்தால் அந்த கடினமான கட்டங்களை தாண்ட கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் அவமானம் என்று சொல்லப்படுகிற ஒன்று நம்மை அடுத்த கட்டத்திற்கு நேராய் கொண்டு போக விடாதபடிக்கு ஒரு சிறையை போல் நம்மை அடைத்து விடுகிறது. சிலருடைய வாழ்க்கையின் தோல்விகளாக இருக்கலாம், சிலருடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள் நடக்காத காரணத்தினால் அவர்கள் நினைக்கிறது என்னது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என்ற எண்ணத்தினால தனக்கே ஒரு சிறையை, வெளியில் ஒரு சிறைக்கு போயிருந்தால் வெளியில் தப்பிச்சு வந்துடலாம் அல்லது விடுதலையாகி வந்துடலாம். நாமே நமக்கு சிறை உண்டாக்கி கொண்டோம் என்றால் நான் தான் அதிலிருந்து விடுதலையாய் வெளியில் வரணுமே தவிர வேறு யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, விடுதலையாக்க முடியாது. இந்த அவமானம் என்று சொல்லப்படுவது சிறையை போன்றது, நம்மை ஒரு சிறையிருப்புக்குள்ளாய் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நாம் இந்த இரவு புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் நடக்கிற அநேக காரியங்கள் நமக்கு புரியாது தான், உண்மைதான். ஆனாலும் நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நாம் அவரை நம்பி அவருக்காய் வாழுகிற நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் அதெல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமான ஒன்று இல்லை, தற்காலிகமான ஒன்று. அது ஒரு நாள் மாறும். எதற்கு? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. யோபு என்கிற பக்தன் வேதாகமத்தில் பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையில் கடைசி அதிகாரத்தில் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அவர் முன்னே இருந்ததை காட்டிலும் கடைசியாக என்ன செஞ்சாராம்? ரெட்டிப்பான நன்மை கிடைச்சிச்சான். எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இன்றைக்கி எல்லாரும் இரட்டிப்பான நன்மை வேணும்னு சொல்லும் போது யாரை நினைப்போம்? நம்ம யோபுவை நினைப்போம். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சார் பார், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், டபுள் பிளஸ்ஸிங் வேணும், ரெட்டத்தனையான அந்த ஆனர் நமக்கு வேணும் அப்படின்னு. ஆனால் யோபு போன பாதை எத்தனை பேருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது போவதற்கு? 42 அதிகாரம் இருக்குது யோபுல. அதில் 42வது அதிகாரத்தில் அவனுடைய இரட்டிப்பான நன்மையை சொல்லியிருக்கு. ஆனால் 1வது அதிகாரத்தை குறித்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவனுடைய இழப்பு, அதற்கு முன்பதாக தேவன் அவனை சாட்சி கொடுக்கிறார். அநேக நேரங்களில் நாம் போகும் பாடுகள், பிரயாசங்கள், வேதனைகள், நிறைய நேரம் நாம் சிந்திப்பது நம்மை தேவன் தண்டிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, தேவன் அவர்களை தண்டிக்கிறார், மற்றவர்களை குறித்து நினைக்கிறோம். சிலது உண்மைதான். ஆனால் சில இடங்களில் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் தேவன் என்ன செய்கிறார்? சில சூழ்நிலைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 ஆகிய பகுதிகளை வாசிப்போமா? அதில் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை மிகவும் அழுத்தமாக தெளிவாக விவரிக்கிறார். அது என்ன என்பதை குறித்து பார்ப்போம்.
வேதாகமத்தில் அநேக இடத்துல அல்லது வாழ்க்கையில் அநேக இடத்துல தவறுகள் செய்யும்போது தண்டனைகள் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாட் எவர் வி டூ we have consequences for that. நாம் செய்யும் காரியங்களுக்கு அதற்கு என்ன செய்யுது? பதில் நிச்சயம் உண்டு. விதைக்கிறவன் அறுப்பான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நன்மையை விதைக்கிறவன் நன்மையை அறுப்பான், தீமையை விதைக்கிறவன் தீமையை அறுப்பான். அப்போ தவறு செய்தால் தவறுக்கான தண்டனை நிச்சயம். பட் அதுவும் இல்லாமல் சிலரை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் யோவான் எழுதினதான சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 1-3 வசனங்களை வாசிப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ஓகே, பிறவியிலிருந்தே குருடனாய் இருக்கிற ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென். சில இடங்களில் சில கட்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். சில இடங்களில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சில கட்டங்களை அனுமதிக்கிறார். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி கொண்டது செங்கடலுக்கு முன்னாடி நிப்பாட்டினார்? பாதையே இல்லைன்னு நம்ம நினச்சோம். ஆக்சுவலி அந்த செங்கடலுக்குள்ள பாதையை ஆண்டவர் என்ன செஞ்சுருந்தார்? வச்சிருந்தார். அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணார். ஆகாருடைய மகன் என்ன செய் சாகிற தருவாயில் இருக்கான். அவனுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? ஃபவுண்டன் அங்கே தான் இருந்துச்சு, கண்ணு தான் திறக்கப்பட்டுச்சு. ஆமென். அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில பாதைகள். இப்போ சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் நீதிமானாக இருந்தாங்களாம். அவங்க வாழ்க்கையில் எந்த குறையுமே கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் ஏன் அவர்கள் என்ன செய்தாங்க? பேரனாக காணப்பட்டாங்க. தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கு. இது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சில இடங்களில் கர்த்தர் தன்னுடைய கரத்தின் கிரியையை வெளிப்படுத்துவதற்காக சில பாதையை அனுமதிக்கிறார். இப்போ யோபனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி தான். யோபுடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு பகுதி. யோபுடைய வாழ்க்கையில் தேவன் யோபுவை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். எப்படி சொல்கிறாராம்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிறவன். இவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் இருக்கிற அது தொடங்குறதுப்பையே யோபுவை குறித்து தேவன் என்ன செய்கிறாரு? சர்டிஃபிகேட் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அடுத்து யாருக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் கொடுக்கிறாராம்? யோபு எழுதினதான புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிப்போமா? யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில் ஒருவனும் இல்லை. யார மாதிரி? யோபுவ மாதிரி. இப்போ இவ்வளோ நல்ல ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைகளை தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு அட்வான்ஸாகவே ஆண்டவர்கிட்ட போய் பெயில் வாங்குற ஆள் இவர். ஆமே. இவங்கெல்லாம் 4 பேரும் கூடிட்டாங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளோ பேச்சிலோ செயல்களையோ அவங்க பண்ணிடக்கூடாதுன்னு அட்வான்ஸாகவே இவர் ஆண்டவர் சமூகத்தில் போய் அவர்களுக்காக மன்றாடுகிறவர். அவ்வளவுக்கு ஆண்டவருக்கு முன்பாய் நேர்மையாய் நடந்த யோபுனுடைய வாழ்க்கையில் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரே நாளில் தனக்கு இருந்த யாவையும் அவன் இழக்கிறான். அவனுடைய மிருக ஜீவன்கள், தன்னுடைய குடும்பம், வேலையாட்கள், தனக்கு இருந்த சகல நன்மைகளும் ஒரே நாளில் இழக்கப்பட்டு நிற்கிறான். இந்த நிற்கும்போது நம்மெல்லாம் என்ன செய்வோம்? யோனாவை மாதிரி ஆமணக்கு செடிக்கு அடியில் உட்காந்துட்டு, நான் விதைக்கலை, நான் முளைக்கே பண்ணலை, நிழல் இருந்துச்சுன்னு உட்காந்தேன். ஆனால் அது கருகுன உடனே மனசாட்சியே இல்லை, கருகி போச்சு, அதான் இதான்னு சொல்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யும்? சீக்கிரமாக வந்துடும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், செழிப்பாக வைத்திருக்கிறார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அப்போ எனக்கு சந்தோஷம்தான். அப்போ ஆண்டவரை தேடுறதுல என்ன இருக்குது? அதுதான் சாத்தானும் ஆண்டவரை பார்த்து கேட்குறான். நீங்கள் யோபுக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, அப்போ அவன் உங்களை துதிக்காமல் வேற என்ன பண்ணுவான்?
அதெல்லாம் எடுத்து பார்த்தா தானே தெரியும் என்ன பண்ணுவான்னு. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகள் சில நேரங்களில் தற்காலிகமான ஒரு இடமாற்றத்தை ஆண்டவர் செய்யும்போது நம்மளுடைய இருதய பக்குவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. சில பாதைகளை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நம்ம அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கை உண்மையாகவே நம்மை திரும்பி பார்க்க வைக்கிறது. அவனுடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு ஆண்டவர் மேலே எவ்வளோ தான் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தினான் என்று 1ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் வாசிப்போமா? யோபு 1:20 22. அப்பொழுது யோபு எப்பொழுது யோபு தனக்கான சகலத்தையும் இழந்ததுக்கு பின்பு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, fell to the ground and worshipped. யார? கடவுளை ஆராதிச்சானா. எல்லாத்தையும் இழந்து போயிருந்த சமயத்தில் யோபு என்ன செய்தானா? தேவனை ஆராதித்து சொன்ன வார்த்தை, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் இவ்விடத்தை விட்டு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அவருடைய நாமத்திற்கு. இது யாருக்கு வரும் மனசு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது ஏதோ ஆண்டவர் மேலே இருந்த பக்தியில் வைராக்கியத்தில் அவர் சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அவர் கூடவே இருக்கிற தன்னுடைய மனைவி, தன்னுடைய ஆசீர்வாதங்களில் பங்காக இருந்த மனைவி சகிக்க முடியலை அவர் போகிற பாதையை பார்த்து. உத்தமனாக இருந்தது உண்மைதான்யா. ஒரு மனிதன் உத்தமமாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பின்பதாக ஒரு பெண்மணி உண்டு. அது ஒரு தாயாக இருக்கலாம் அல்லது ஒரு மனைவியாக இருக்கலாம். ஆமே, ஒரு பெண்மணி உண்டு ஒரு மனிதனுடைய சக்ஸஸுக்கு பின்பதாக. ஒவ்வொரு பெண்ணின் சக்ஸஸுக்கு பின்பதாக ஒரு ஆண்மகன் உண்டு, அல்லது ஒரு தகப்பனோ அல்லது கணவனோ அல்லது ஒரு சகோதரனோ, யாரோ ஒரு நபருடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் முன்னாடி இருக்குது. ஆமேன். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு பக்கமாகவே யோசிக்கிறாங்க. ஒரு மனைவிக்கு பின்னாடி சக்ஸஸ் ஒரு கனவு, அப்படி மட்டும் கிடையாது. ஒரு தகப்பனாக இருக்கலாம், அல்லது ஒரு மாமனாராக இருக்கலாம், அல்லது ஒரு சகோதரர்களாக இருக்கலாம். ஒரு பெண்மணிக்கு பின்னாடி இருக்கிறதான சக்ஸஸுக்கு பின்னாடி என்ன செய்யலாம்? இது மாதிரி யோபுடைய வாழ்க்கையிலுடைய அந்த உத்தமத்திற்கும் அதற்கு பின்பதாக யோபினுடைய மனைவிக்கும் ஒரு பங்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவளுக்கு கூட சகிக்க முடியலை அவன் கடந்து செல்கிற பாதையை பார்த்து. கடைசியாக சொல்கிறான், ஏப்பா நீ இந்த நிலைமையில் இருக்கிறத விட ஆண்டவரை தூசிச்சு ஜீவனை விடும். அப்போ கூட யோபுடைய இருதயம் அவளை என்ன செய்யலை? பைத்தியக்காரி வந்திருக்கா பார் அப்படின்னு சொல்லலை. பைத்தியக்காரி பேசுகிறது போல அதை கூட அவன் என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையை அனுமதிக்காமல் இருப்பது எப்படி? 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அப்ப உத்தமமாய் இருக்கிற ஒரு நபர் என்ற சாட்சியை யார் கொடுக்கிறா? ஆண்டவர் கொடுத்தாரு, சாத்தானுக்கு முன்னாடி கொடுத்தாரு, இப்ப சொந்த மனைவியே கொடுக்குறா. அவனுடைய வாழ்க்கை என்னதுதான்? உத்தமமான மனிதன் தான். ஆனால் உத்தமமாய் நடந்த மனிதனுடைய வாழ்க்கையின் இழப்பு என்று சொல்லுவது, கண்மூடி திறப்பதற்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சகலத்தையும் இழந்த அவமானத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தூசிச்சு ஜீவனை விடு. அதற்கு யோபு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும்
ஸோ என்ன செய்தான்? அவன் வாயினால் தேவனை என்ன செய்யலை? பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறவனாய் காணப்பட்டான். நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும்போது நம்மளுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய பாதை சில நேரங்களில் நிந்தையான பாதையை போல சில காரியத்தை இழந்து நிற்கிற நிலைமையில் நாம் காணப்படலாம். யோபுவை போல நம்மளுடைய வார்த்தைகளை அல்லது நம்மளுடைய வாயை கட்டுப்படுத்தி ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையில் நாம் என்ன செய்யணும்? நம்பி உண்மையாக இருக்கணும். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாமல் எதுவுமே இல்லை. அவர் அனுமதிச்சார்னா அதற்கு பின்பதாக அவர் யோபு கனவு காணலை. தனக்கு இழந்ததுக்கெல்லாம் டபுள் மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி இப்படியெல்லாம் பொறுமையாக இருக்கலை. அவன் பொறுமையாக இருந்தான். இருந்ததின் விளைவை கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் பாடுகளில் நம்ம கடந்து செல்லுகிறதான பாதைகளில் நெருக்கமான பாதையின் வழியாய் நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். இக்கட்டான சூழ்நிலைகள் வழியாய் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். நிந்தையும் அவமானத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற பாதையின் வழியாய் நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். அந்த கடந்து சென்று கொண்டிருக்கிற இடத்துல நாம் நினைக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே நீங்க அறியாம என் வாழ்க்கையில ஒன்று நடக்கலப்பா, நீங்க இதை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கீங்கன்னா அது நன்மைக்காக தான். அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் எனக்கு பொறுமையை தாங்க. ஹல்லேலூயா. யோபினுடைய வாழ்க்கை பொறுமையை கற்றுக் கொடுத்தது. எவ்வளோ பொறுமையாய் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்பது தான் நம்ம யோபினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். தன்னுடைய மனைவி நம்பலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவனுடைய உற்றார், ரொம்ப நெருங்கின நண்பர்கள் ரொம்ப விமர்சிக்கிறாங்க. நீ ஒன்றும் பண்ணாமையா இப்படி ஆண்டவர் ஒன்று அனுமதிச்சிருக்கணும், நீ என்னமோ பண்ணிட்ட ஆண்டவருக்கு விரோதமாக. ஆனால் ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு என்னன்னு, உத்தமனும் சன்மார்க்கனும். ஆனால் யோபுவின் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க? நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்துட்ட அப்படி. ஆனால் அந்த நிந்தையை அவமானத்தை அவன் என்ன செய்யலை? பெருசாக பொருட்டாவே எண்ணாமல் அவன் தேவன் மீது நம்பிக்கையாகவே காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஒரு கட்டம் வந்துருச்சு, ஆண்டவர் இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு இடம் வந்துருச்சு. வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரேப்பா, இந்த உன்னுடைய நண்பர்கள் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்காக நீ என்ன செய்? ஜெபி. ஆமென். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவருக்கே ரிமைண்டர் லிஸ்ட் கொடுத்துருப்போம். ஆண்டவரே 1999 ஜனவரி மாதம் 26 அவன் என்ன சொன்னான் என்று தெரியுமா? நீர் மறந்துட்டீர், நான் என் டைரியில் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படி சொன்னான். இவனுக்காக நான் ஜெபிக்கணும். ஆல்ரெடியே எனக்காக ஜெபிக்க யாரும் இல்லை. அவன் என்ன தூசிச்சுட்டு இருக்கிறான். என்னை மட்டும் தூசிக்கல, உண்மையும் சேர்த்து தான் தூசிக்கிறான். 2022 மே மாதம் 20 என்ன நடந்தது என்று தெரியுமா ஆண்டவரே? அப்படி நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? காலாண்டர் எடுத்து கொடுப்போம். ஏன்னா அவர் மறந்துடுவார். பார்த்தீங்களா? நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் இப்படி தான் செய்கிறது. ஆண்டவரே நம்ம காலாண்டர் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்ம புஸ்தகத்தில் நம்மளை பற்றி எழுதியிருக்கிறத இப்படி வருஷமாக பெரட்டினார்னா நம்மை கர்த்தர் மன்னிக்க முடியுமா? 2001க்கும் போக வேண்டாம், 1947க்கும் போக வேண்டாம். இன்னைக்கு காலையிலேருந்து யோசிப்போமே. இன்னைக்கு உள்ள கணக்குப்படி காலையில் நான் எழும்பினதிலிருந்து இவ்வளோ நேரத்தில் ஆண்டவர் என் புஸ்தகத்தில் என்னெல்லாம் எழுதுறேன், எண்ணற்ற நேரம் செலவழிக்கலை. இன்றைக்கி உள்ள செக்லிஸ்ட்டில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறது. என்னுடைய நேரத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் அலட்சியமாக இருந்தார்கள், வேதம் வாசிக்கவில்லை, என்னை குறித்து பிறரிடத்தில் சொல்லலை, என்னை அப்படின்னு நிறைய லிஸ்ட்டு நம்ம பேரில் ஆண்டவருடைய கணக்கில் இருக்குமா இருக்கும். இதையெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வச்சார்னா நம்மை ஆண்டவர் சந்நிதியில் நம்ம போய் உட்காரும்போது நமக்கு ஆண்டவர் ஏதாவது செய்ய முடியுமா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் யோபு அப்படி செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்மை காயப்படுத்தினவர்கள், நம்மை
அவங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்க. தெரிஞ்சே நம்மளை வேதனைப்படுத்தணும், நம்ம கண்ணீர் வடிக்கணும், நம்ம வேதனை படணும்னு சொல்லி திட்டமிட்டு செய்கிறவங்கள ஆண்டவர் அவங்களுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அவன் ரெட்டிப்பான நன்மையை பெறுவதற்கு இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவாய் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது, அப்போ அவன் இருதயத்தில் கசப்பு இல்லை, அவன் இருதயத்தில் வேதனை இல்லை, தன்னை வேதனைப்படுத்தின தன்னுடைய நண்பர்களை குறித்த எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் அவர்களுக்காக ஆண்டவருடைய சந்நிதியில் அவன் ஜெபித்த போது கர்த்தர் தன்னுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த நிந்தையை மாற்றினார், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அவமானத்தை மாற்றினார், அவனுடைய வாழ்க்கையில் தான் கடந்து சென்று கொண்டிருந்த சில காலங்களாய் அவன் கடந்து சென்ற வேதனையின் பாதையை கர்த்தர் மாற்றுவதற்கு அவனுடைய இருதயத்தின் பக்குவத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த செயலை அவன் செய்வதற்கு முன்பதாக யோபு ஒன்றை கற்றுக்கொண்டான், தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டான். இந்த கடினமான பாதை, நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், சில கடினமான பாதைகள் வரும்போது தான் உண்மையாக நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் யார் என்பதை நம்ம என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம். நம்ம நினைப்போம் அவங்க நம்ம மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு கடினமான ஒரு நெருக்கமான நேரம் வரும்போது தான் தெரியும் நம்ம மேலே ஒரு அபிப்பிராயமுமே இல்லாத ஒரு ஆள் யார் தான்? நம்ம ரொம்ப அபிப்பிராயம் நினச்ச ஒரு ஆள். ஆமென். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா அவங்கன்னு நம்ம நினச்சவங்க தான் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்கன்றது ஒரு சில கடினமான கட்டங்கள் தெரிய வரும். ஆனால் இங்கே யோபினுடைய வாழ்க்கை எப்படி தெரிந்தது தெரியுமா? தேவன் யார் என்பது. யோபு 42:2 சொல்கிற, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய, அப்போ ஆல் பவர்ஃபுல், ஹீ இஸ் ஒம்னிபொட்டன்ட், ஹீ இஸ் ஆல் பவர்ஃபுல். அடுத்ததாக பார்க்குறோம், காட் இஸ் சாவரன்டி, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்தது அவர் சகலத்தையும் அறிகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை யோபு அறிந்து கொண்டார். அடுத்தது தேவன் தான் தனித்துவமாய் நின்று செயல்படுகிற தேவன் என்பதை அறிந்து கொண்டார். தேவன் தன்னை வெளிப்படுத்தின விதத்தை குறித்து யோபு கற்றுக்கொண்டார். தேவன் பரிசுத்தமானவர் என்பதை யோபு என்ன செய்தான்? இந்த 42ஆம் அதிகாரத்தினுடைய 1-6 வசனங்களுக்குள்ளாக 6 விதமான காரியத்தை தேவனை குறித்து அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த யோபு தான் தன்னை தாழ்த்துகிறான். தன்னை வெறுத்து, தன்னை பற்றி தூஷணமாய் பேசி, தன்னுடைய வேதனையில் இன்னும் அதிக வேதனையை கூட்டின தன்னுடைய நண்பர்களுக்காக மனப்பூர்வமாய் ஜெபித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்தினவர்கள், பர்பஸ்ஃபுல்லாக இன்டென்ட் பிளான், அவர்கள் திட்டமிட்டு நம்ம வளரக்கூடாது, நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு செயல்பட்ட நபர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நம்ம அவர்களுக்காக என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யோபு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி ஜெபிக்கலை, ஆனால் அவன் ஜெபித்த போது, ஏன்னா ஜெபிக்கும் போது நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒன்றும் நடக்குதோ நடக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். யோபினுடைய நண்பர்களை குறித்து பெருசாக அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லியிருக்கா? இல்லை. நடந்தது யாருக்கு? ஜெபித்த நபருக்கு. யாருக்கு? நமக்கு. நாம் இந்த மாதம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ரிக்ரெட்ஸ் யாரையாவது குறித்து காணப்படுகிறதா? ஏதாவது ஒரு வேதனை, ஏதோ ஒரு விதத்தில் மனக்கசப்புகள், மனவேதனைகள், மேபி நாம் இன்று சந்திக்கும் அந்த அவமானத்திற்கு காரணமான நபர்களாய் கூட காணப்படலாம். இந்த நிந்தையை சுமப்பதற்கு காரணமான ஆட்களாய் கூட காணப்படலாம். ஏதோ ஒரு ஓரத்தில் எனக்கு அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு இது இல்லாமல் இருக்குப்பா, ஆனால் நான் அதை மனப்பூர்வமாக விட்டு கொடுக்குறேன். யாருக்காக? என் ஆத்துமாவுக்காக. நான் ஆண்டவரை குறித்து, நாம் ஆண்டவரை குறித்து எவ்வளோக்கு அறிகிறோம். அதான் நான் சொன்னேன், அவர் டைரியை திறந்து நம்ம வாழ்க்கையை பார்த்தா நம்ம அவர் சமூகத்துக்கு முன்பாய் நிற்பதற்கு ஒரு தகுதியுமே இல்லாத
நம்மை அவர் மனப்பூர்வமாய் மன்னித்து நேசித்த தேவனுடைய சாயலை நாம் இந்த மாதம் வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய வெட்கத்தை டபுள் ஆனராய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாக இருப்பது சாத்தான் அல்ல, மனிதர்கள் அல்ல, நாமே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சில இடத்துல நாம் அதை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த இடத்துல சிலர்லாம் சொல்லுவாங்க, செத்தா கூட நான் இவங்களை மன்னிக்க மாட்டேன். செத்தா நீ எதுக்கு மன்னிக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். செத்ததுக்கப்புறம் யாரை மன்னிக்கணும்? தலை போனால் கூட திரும்பி பார்க்கும். தலை போனதுக்கப்புறம் யார் திரும்பி பார்ப்பா? நமக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குதெல்லாம், இன்ட்ரெஸ்டிங் சேயிங்ஸ். செத்தா கூட மன்னிக்க மாட்டேன், இந்த வார்த்தை நாம் பயன்படுத்தி இருக்கலாம். செத்தா கூட ஏற்றுக்கிற மாட்டேன், என்ன வேணாலும் நடக்கட்டும், செத்தா கூட அதை அக்செப்ட் பண்ண மாட்டேனே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னால் நமக்கு என்ன ஹோப் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில்? நத்திங் இஸ் தேர். நம்மை ஆண்டவர் நேசித்தது போல, நம்மை தேவன் மன்னித்தது போல, சில இடத்துல ஆசீர்வாதம் ஆண்டவர் தர்றது நிச்சயம்தான். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய இனிஷியல் ஸ்டெப், we have to humble ourselves before God. தேவனுக்கு முன்பதாக நம்மை தாமை தாழ்த்தி, நம்ம மேலே ஏதாவது குறைகள் காணப்பட்ட, ஆண்டவரே உண்மைதான்ப்பா, சில இடங்களில் சில காரியங்களை குறித்து நான் வேதனைப்பட்டிருக்கிறப்பா. ஆனால் யோபுக்கு தன்னுடைய சகோதரர்கள் மேலேயோ நண்பர்கள் மேலேயோ அல்லது தன் மனைவி மேலே எந்த வருத்தமுமே கிடையாது. He was literally blindfoldedly trusting God that he has allowed him through this path. யோபுடைய வாழ்க்கையில் அவன் குருட்டுத்தனமாக நம்பினான். ஆண்டவர் இந்த பாதையை என்ன செஞ்சிருக்கிறார்? அனுப்பி இருக்கிறார். அதில் அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் உண்டு என்று. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தேவனை கேள்வி கேட்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். நாம் கடந்து செல்கிறதான அந்த பாதையின் விளைவில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்பதற்காக அல்லது மனிதர்களை குற்றம் செலுத்தி, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான், அவங்க மட்டும் அப்படி இல்லைன்னா நான் எப்படியோ இருந்திருப்பேன் என்று பிறரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவது, வேற யாரும் இல்லை நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை, நானே. நாம தான் நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் காணப்படுகிறோம். சில அன்வான்ட் ரிக்ரெட்ஸ். சமீபமாக ஒரு தேவனுடைய ஊழியர், பல ஆண்டுகளாக எங்களுடைய தகப்பனாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், மீன்ஸ் ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன், அப்பாவுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. பாஸ்டர் ஜான் ஆஸ்டின் சொல்லி அமெரிக்க தேசத்தை சார்ந்த தேவ மனிதன். கர்த்தருக்குள்ளாக சில வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் தேவ சந்நிதியில் கடந்து சென்றாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் டோடி ஆஸ்டின் அம்மா அவர்கள், அந்த தாயார் மிகவும் ஜெபிக்கிற ஒரு தாய், அந்த சபையின் வளர்ச்சிக்கு பின்பதாக இருந்து பயங்கரமாய் செயல்பட்ட ஒரு நபர். கடந்த நாட்களில் அவர்களும் தேவனுடைய சந்நிதிக்கு நேராய் கடந்து சென்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் நின்று அவங்க என்ன செய்கிறாங்க, மக்களுக்காக, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் ஹீலிங்ஸ் வல்லமை, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருந்தார். ஏன்னா அவங்க கேன்சர் வியாதியிலிருந்து சுகம் பெற்ற நபர். அப்போ இந்த நபருடைய வாழ்க்கை அநேக வாழ்க்கைகளை ஹீல் பண்ணியிருக்கு. அவங்கள சந்தித்து ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்காம யாருமே அந்த சபையில் போனதே கிடையாது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அந்த ஹீலிங் செக்ஷனில் அவங்க ஜெபிச்சுட்டு மக்களோடு இருந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு உடம்புக்கு முடியலை. அவங்களுடைய சகோதரி கூப்பிட்டு, இப்பொழுது சபையை நடத்தி கொண்டிருக்கிறதான தன்னுடைய சகோதரன்ட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஜோயல் ஆஸ்டின் பாஸ்டர்கிட்ட, இது மாதிரி அம்மா முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஃபோன் எடுத்து பேசும்போது, அம்மா எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு காலையில் வர்றம்மா உங்களை பார்க்க, லவ் யூமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி ஓகேப்பா லவ் யூ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு, ஃபோனை வச்சாச்சு. ஆனால் அடுத்த நாள் காலையில் அவர்கள் பரலோகம் சென்று விட்டார்கள். அந்த பாஸ்டர் தன்னுடைய தாயாருடைய அடக்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, நான் தைரியமாக சொல்லுவேன், எங்கள் அம்மா மேலே எந்த வருத்தமுமே எனக்கு கிடையாது, அவங்களுக்கும் என் மேலே எந்த வருத்தமும் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த நிலைமை இன்னைக்கு நமக்கு இருக்குதா?
நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நம்பி தந்திருக்கிறவங்கள்ட்ட நாம் இந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு அப்படி சொல்ல முடியாத நிலைமையில் நாம் காணப்பட்டோம் என்றால் மற்றவங்களுக்கு என்ன இருக்குதோ அதுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டாம். என் வாழ்க்கையில் நான் யாராவது மேலே வைராக்கியமோ கசப்போ ஒரு மனத்தாங்குதல்களோ நான் சுமப்பது எனக்கு நல்லதில்லை. ஹல்லேலூயா. இதை அறிந்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை ஹீல் பண்ண விரும்புகிறார். கடந்த மாதம் ஆண்டவர் நம்மளை ரெஸ்டோர் பண்ணுவேன்னு சொன்னார், அதை செய்தார். அந்த ரெஸ்டோரேஷனுடைய ப்ராசஸ் அது கண்டினியூ ஆகணும்னா அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ளே நமக்கு ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த ரிக்ரெட்ஸ் என்ன செய்யும்னா நம்மை அவமானத்திலேயே தங்க வச்சிரும், அவமானத்திலே இருக்க வச்சிரும். தேவனுடைய அந்த ரெட்டிப்பான கனத்தை பெற்றுக்கொள்ள வைக்காது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்ப வேண்டும். பாருங்க, தேசத்தில் நாம் குடியிருக்கும் தேசத்தில் ரெட்டத்தனையா தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. வேற எங்கேயாவது கொண்டு போய் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, நீ இருக்கிற தேசத்தில். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்தில் நாட்டி இருக்கிறாரோ அந்த இடத்துல உனக்கு டபுள் பிளஸிங். ஹல்லேலூயா. டபுள் போர்ஷன் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்ய விரும்புகிற இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால் நம்ம மனசில் ஏதாவது காரியங்களில் நமக்கு ஏதாவது வருத்தங்கள். அன்னைக்கு அந்த ஊழியர் மிக தைரியமாய் சொல்லுகிறார், எனக்கு எங்கள் அம்மா மேலே எந்த வருத்தமும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே எந்த வருத்தமும் இல்லை. நம்ம சொல்லலாம் நமக்கு யார் மேலே வருத்தம் இல்லைன்னு. நான் பிறர் சொல்ல முடியுமா நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கு அவங்களோட எந்த விதமான மனத்தாங்குதல்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்கிறார், என்னுடைய ஊழியத்தினுடைய பெரிய ஒரு பக்கபலன், அப்பாவை இழந்ததுக்கப்புறம் எனக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாது. நான் எங்கள் அம்மா என்னை கற்றுக் கொடுத்தாங்க, என் பின்னாடி இருந்து ஜெபத்தில் தாங்கினாங்க. இன்றைக்கி அந்த ஒரு தைரியத்தில் அநேக ஆயிரங்களுக்கு முன்பதாக அவர் ஒரு ஊழியராக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாமும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த தெய்வீக திட்டத்தை சுதந்திரித்து கொள்ள விடாதபடிக்கு சத்ருவானவனை என்ன பண்ணுவானா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, என்ன சொன்னாங்க தெரியுமா, அன்னைக்கு அவங்கள்ட்ட என்ன பேசினாங்க தெரியுமா, உன்னை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இப்படி சொல்லி சொல்லி நம்மளை அந்த அவமானத்திற்குள்ளாக, அந்த கசப்புக்குள்ளாக, வைராக்கியத்திற்குள்ளாக இருக்க பண்ணி விடுவான் சத்ருவானவன். இந்த மாதம் சொல்ல போகிறோம் நம்ம, இனி சத்ருவானவனுக்கு என் வாழ்க்கையில் அந்த இடத்துல அனுமதி இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் சத்ருக்கு இடம் கொடுக்கறதுனால தான் அவன் சுதந்திரமாக வந்து உட்கார்ந்துருக்கிறான். நம்ம இடம் கொடுக்கலைன்னா அவனுக்கு அங்கே என்னதில்லை, இடம் கிடையாது என்பதை நாம் அநேக நேரங்களில் என்ன செய்து விடுகிறோம், மறந்து போய் விடுகிறோம். ஒரு விசை ஆண்டவரே இந்த நாள் நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீங்கப்பா, டபுள் ஆனர். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாராம், டபுள் ஆனர் தரப்போகிறார். நிந்தைக்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக, வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் நம் தலைகளை நிமிர பண்ணுகிற தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில், ஊழிய பாதையில், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட விதத்தில் வெட்கத்திற்கு மேல் வெட்கத்தின் பலனாக இனி என் வாழ்க்கை எப்படியாய் தீரும் என்று வேதனையோடு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சொல்லுவது, அதை நான் டபுள் பிளஸ்ஸிங்காக ரெட்டிப்பான நன்மையை கொண்டு நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த மாதம் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறாரே, நம்மளோடு பேசி இருக்கிறாரே. ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டோப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் யாரை குறித்து எங்களுக்கு ரெக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஆண்டவரே அவன் மனக்கசப்போடு ஜெபிக்கலை, சந்தோஷமாய் அவர்களுக்காய் ஜெபித்த போது தன்னுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் நம்மளுடைய வெட்கத்தை மாற்றப் போகிறார். நாம் எடுக்க வேண்டிய ஒரு சின்ன ஸ்டெப் இந்த மாதம், சில விஷயங்களை விட்டுறணும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் அவங்கள மன்னிக்கிறப்பா, மனப்பூர்வமாக அவங்கள மன்னிக்கிறப்பா, அவங்க எனக்கு கெடுதி செஞ்சது உண்மைதான், அவங்க வேணுக்குன்னே தான் அதை செஞ்சாங்க, அது எனக்கு தெரியும், அது நல்லா தெரியும், இட்ஸ் ஓகே. அதை நான் பிடிச்சிட்டு என் வாழ்க்கையில் கசப்ப தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நான் தேவ ஆசீர்வாதத்திற்கு விலகி நிற்பதற்கு நான் விரும்பலை. அதை நான் உங்கள் சமூகத்தில் கொடுத்து நான் ஃப்ரீயாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரகசியாந்தடர ரகலகாசியாந்தடரே. வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும்
வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. நம்மளுடைய வாழ்க்கையில வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நன்மை தருகிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட தாரும் தேவான்னு வேண்டாம், தந்தீர்னு பாடுவோமா? வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தந்தீரையா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தந்தீர் தேவா. கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தந்தீர் தேவா. ஆனந்த களிப்பை தந்தீர் தேவா. சொல்லுவோமா ஒரு விஷயம் கூட? வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தந்தீர் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தந்தீர் தேவா. கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தந்தீர் தேவா. ஆனந்த களிப்பை தந்தீர் தேவா. உம் கிருபை தாரும் தேவா. உம் பலனை தாரும் தேவா. சொல்லுமா? பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புவீராக. உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புவீராகப்பா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. என்னை நிரப்பு. உமது கிருபையால் என்னை நிரப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை நமக்குள்ளாய் வரும்போது அந்த வெட்கத்திற்கு பதிலாக நமக்கு இரட்டத்தனையான கனத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மாதம் விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்மளே தாழ்த்துவோமா? கேட்ட வார்த்தையின்படி நம்மள ஏதாவது ஒரு குறைகள், நாம் ஏதாவது காரியத்தை சரிப்படுத்த வேண்டியது இருந்தால், ஆண்டவரே இந்த மாதத்தில் என் ஆசீர்வாதத்திற்கு, எங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்கு, எங்கள் சபையின் ஆசீர்வாதத்திற்கு, எங்கள் ஊழியத்தின் ஆசீர்வாதத்திற்கு தடையாக என்னுடைய வாழ்க்கை நான் சில காரியங்களை பிடிச்சு வச்சிருக்கிறது நிமித்தம் காணப்பட்டுச்சுன்னா, ஆண்டவரே மன்னிங்கப்பா. ஒரு விஷயம் கூட எங்களை மன்னித்து உங்கள் உன்னத கரத்தினால ஆண்டவரே எங்களை மூடி மறைப்பீராக. 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 கழுவுவீராக. சுத்திகரிப்பீராக. உம்முடைய சாயல் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு எங்களுக்குள்ளாய் காணப்படுவதாகப்பா. உங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களையே அர்ப்பணிக்கிறோப்பா. எங்களையே தாழ்த்துகிறோப்பா. எங்களையே உங்கள் பரிசுத்த கரத்தில் தருகிறோப்பா. யோபுவை போல பொறுமை உள்ளவர்களாக உபத்திரவத்தில் பொறுமையாய் நாங்கள் தரித்திருந்து உங்கள் உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக. எங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற உன்னத திட்டம் நிறைவேறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீரே. எங்களோடு இடைப்பட்டீரே. உங்கள் வார்த்தையை அனுப்பி எங்களை நீர் குணமாக்கி இருக்கிறீரே. ஆட்சி தேற்றி இருக்கிறீரே. தைரியத்தை கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களை வெற்றியாய் நடக்க பண்ணுவீராக. எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாய் ஆண்டவரே செழித்தோங்க. தேவன் கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. தொடக்க பகுதி முதல் இறுதி வரை தேவ பிரசனம் எங்களை ஆட்கொண்டதற்காய் நன்றி. எங்களை வழி நடத்தினதற்காய் நன்றி. எங்களையே அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பரிசுத்த கரம் எங்களை
தாங்குகிறதற்காய் நன்றி, வழி நடத்துகிறதற்காய் நன்றி. எங்களையே அர்ப்பணிக்கிறோப்பா. நீங்க மகிமைப்படுவீராக. உங்க பரிசுத்த நாம மாத்திரம் உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி. நீர் மகிமைப்படுவீராக. எங்களையே தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ளாய் காணப்படும் போது, நாம் நெருக்கப்படுகிற காலத்தில் தேவனை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் அறிந்து கொள்ளும் போது, நம்மை அறியாமையே நமக்கு தேவையில்லாத காரியங்களெல்லாம் நம்மளை விட்டு போய் தேவன் விரும்புகிற வண்ணமாய் தெய்வீக ஆசீர்வாதங்கள் நம்மளை பின்பற்ற ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இடைபெற்றிருக்கிறார். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி, எங்களோடு பேசினதற்காய் நன்றி. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த மாதம் அவர் எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீர்களோ, எந்த இடத்திலெல்லாம் நிந்தை சுமந்து இதற்கு மீண்டு என்னால் வர முடியவில்லை என்று வேதனையோடு இருக்கிற அதே இடத்துல இரட்டிப்பான பலனை காண்பதற்கு, இரட்டிப்பான கனத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். யோபுவின் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, சில கட்டங்களை நாம் தாண்ட வேண்டியது இருந்தாலும் அதற்கு பின்பதாக கர்த்தர் மகிமையாய் நம்மை வெளியில் கொண்டு வந்து அவருடைய நாமத்தை நம் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக வாக்குத்தத்த பாடலை பாடி நாம் கடந்து செல்வோம். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தந்தீர் தேவா, கண்ணீருக்கு பதிலாக ஏன் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தந்தீர் தேவா, ஆனந்த களிப்பை தந்தீர் தேவா. ஆரம்பம் அற்பமானாலும், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். இந்த மாதத்தின் ஆரம்பம் நம் வாழ்க்கையில் அற்பமாய் தோன்றப்பட்டாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற தேவன். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும், ஏன் வறட்சி செழிப்பாகட்டும், ஏன் வறட்சி செழிப்பாகட்டும், சவால்கள் சந்தித்திட, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க ரகசியாந்தடரே ரகதலபாஷியாந்தடரே உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட தேவ சமாதானம். வெட்கத்திற்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தந்தீர் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தந்தீர் தேவா, கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தந்தீர் தேவா, ஆனந்த களிப்பை தந்தீர் தேவா, உம் கிருபை தாரும் தேவா. பரிசுத்தரே உமக்கு நன்றியப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு எதெல்லாம் நாங்க செய்யணுமோ அதற்கேற்ற கிருபையினால, ஞானத்தினால, வல்லமையினால, பலத்தினால் நீர் எங்களை இடைகட்டுகிறதற்காய் நன்றி. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் உமது கிருபையால் என்னை நிரப்பு, புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் உமது கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய வெட்கத்திற்கு பதிலாக
ஆனந்த களிப்பை கொண்டு நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெட்டிப்பான பங்கை தருகிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கடந்த சிலுவும் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இணைந்திருந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். செய்யுங்கப்பா.